அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையாகவே நடக்கட்டும். பரிகாரங்கள்லாம் பதிவு செய்ய இருப்பதால் நமது பிரம்மஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2024 6வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற குரு பயிற்சி பலன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் அனைத்து லக்னங்களுக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். அது வயதுக்கு தகுந்த மாதிரி நடத்தும். லக்னாதிபதி ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும். ஒரு 25% நன்மையாகவே இருக்கும். இது நன்மையாகவே இருக்கும். நல்ல விஷயங்களை பற்றியே நம்ம அதில் சொல்லுவோம். சில விஷயங்களை முன்னாடி நடந்ததையும் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் தெளிவாக புரியும். மிதுன ராசியில் மேச லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற வயதில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா காசு தங்கவே தங்காது. சம்பாதிச்ச காசு கொஞ்சம் கூட கையில் இல்லையே, எல்லாமே செலவாகிட்டு போயிட்டேங்கிற வருத்தத்தை கொடுத்துருப்பார் இவ்வளோ நாளாக. குடும்ப உறவுகளுக்கிடையே சில சண்டைகள்லாம் வந்து போயிருக்கும். ஏன்னா தன்னுடைய வீட்டை 6ஆம் வீடான அந்த கன்னி ராசியை ஒரு சரியான ஆங்கிளில் அது செயல்படுத்தியிருக்காது. கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே வாக்குவாதங்களையும் கொஞ்சம் இயக்கியிருப்பார். 2 பேருக்கும் புரிதல் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ லக்னத்துக்கு 2லேயும் ராசிக்கு 12லேயும் வருவார். இப்போ செலவுகள் இருக்கும், ஆனால் சுப செலவுகளாக இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. 2024 6வது மாதத்துக்கு பிறகு நிறைய நன்மைகளை நடத்த போது. பண விஷயங்கள் விரயமானாலும் நல்ல விஷயங்களை நடத்தி சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய நகை வாங்குகிற விஷயங்களும் இருக்கும். சில பேருக்கு மட்டும் தசாபுக்தி, செவ்வாயினுடைய தசாபுக்திகள் நடத்தினால் மட்டுமே நகை அடகு போகும். கவனமாக இருங்க. மிதுன ராசிக்காரங்க ரிஷப லக்னமாக சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டமும் அவமானங்களும் ஏற்படுற சூழ்நிலையெல்லாம் நடத்தியிருப்பார். பிள்ளைங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. சில பிள்ளைங்க ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு சில குடும்ப கௌரவத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன கஷ்டப்படுற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். வேலை சரியான தொழிலை அமைக்க முடியாத சூழ்நிலையும் பண்ணியிருப்பார். குரு தான் பார்க்குறாருங்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன தான் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்லாம் சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல உடம்பு வலி இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார். இனிமேல் வர 2024 6வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற குரு பயிற்சியில் உங்களுடைய லக்னத்து மேலேயே குரு உட்காந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 12ல் நின்றுக்கிட்டு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போது நிறைய சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்குவீங்க. மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, பிரயாணம் அதிகமாக இருந்திருக்கும். இவ்வளோ நாளாக பிரயாணம் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட்டு நல்லபடியாக செஞ்சுருப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தியிருக்கும். சிலருக்கு மட்டும் திருமணம் தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கும். குழந்தை படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்திருக்கும். நண்பர்கள் இடத்துல சின்ன மோதல்கள் இருந்திருக்கும். அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் ஒரு பரஸ்பர உறவு இல்லாமல் இருந்திருக்கும். வெளியூரில் இருந்தவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி பேசினா சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களையும் கொடுத்துருக்கும். ஆனால் அந்த 2024 6வது மாதத்திற்கு பிறகு அத்தனையும் மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு 12ல் இந்த குரு வர்றாரு. சில பேர் ஃபாரின் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க ஃபாரின் போவாங்க. நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக நன்மைகளை பெறுவீங்க. மிதுன ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறையா. அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பை கொடுத்து சரி பண்ணியிருப்பார். ஆனால் கடவுள் சரி பண்ணி கொடுத்துருப்பாரு. வேலையில் இழுவையாக இருக்கும். ஒரு வேலையை உடனே முடிக்க முடியாது. எங்கே போனாலும் திரும்பி அந்த இடத்துக்கு போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை ஒரு இடத்துல போய் சொல்லிட்டு வருவீங்க, மறுபடியும் போகிற மாதிரி ஆகிடும். ஆன்மீக பயணம் ஏதாவது போகணும்னு நினச்சிருப்பீங்க, அதில் நிறைய தடை வரும். ஏதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு போகிற மாதிரி பண்ணிவிடும். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே சரியான விஷயங்கள் இருக்காது. சின்ன விஷயங்களில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி புரிதல் இல்லாத தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். வர வேண்டிய பணம் வராமல் லாக் ஆகிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் வேறு இடத்துல பணத்தை வாங்கி அதை ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையும் ராசிக்கு 12லையும் வர்றாரு. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் தீரப்போது. நிறைய நன்மைகள் நடக்க போது. இப்போ சொன்ன பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க உங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வரவு அப்படியே அந்த காசு செலவாகி போய்டும். உடல்நிலையில் அப்போக்கப்போ கோளாறு கொடுக்கும். அப்போக்கப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர மாதிரி பண்ணும். இல்லை நம்மளுடைய குடும்ப நபர்கள் அவங்க யாருக்காவது நம்ம ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிட்டு வர மாதிரி பண்ணிவிடும். வேலையில் நிரந்தர தன்மை இல்லாமல் செஞ்சுருப்பார்.
தொழில் தொடங்கியிருப்பீங்க, சில பேர் தொழிலே தொடங்க முடியாமல் இருப்பீங்க. தொழிலை தொடங்கினவங்க சரியான வருமானம் இல்லாமல் ஏன்டா இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்துருப்பாரு. நிறைய விரயங்கள் தான் கொண்டு போயிருப்பார். சிலருக்கு திருமண விஷயங்களில் நிறுத்தி வச்சுருப்பார். எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு நிறுத்தி வச்சுருப்பார். இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024 இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே சரி செய்யப்பட போது நல்லபடியாக பெரிய மேன்மைகளை பார்க்க போகிறீங்க. மிதுன ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க துலாம் லக்னத்தை குரு பார்க்குதுன்னு நினைப்போம் நம்ம. ஆனால் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல நின்று லக்னத்தை பார்க்குறதுனால இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்க எந்த பிரச்சனைகளிலையும் ஓரளவுக்கு சிக்கிக்காமல் வர்ற அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துரும். அம்மாவை வீட்டில் அழ வச்சிடும். அப்பாவை கடங்காரனாக்கி விட்டு அடுத்தவங்களாம் தூத்துற அளவுக்கு இந்த மாதிரிலாம் அப்பாவை பண்ணிவிடும். இந்த மாதிரி சில கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிற சுச்சுவேஷனை பண்ணியிருக்கும். குடும்பத்தை நினச்சி சில வேதனைகள் அடைகிற சூழ்நிலையை இவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கும். இப்போ இவங்க 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு அப்படியே மாற்றம் தந்து 8ஆம் இடத்துல வருவார். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்துடுவார், ராசிக்கு 12ல் வந்துடுவார். அப்படியே இந்த விஷயங்கள் மறைக்கப்படும். எல்லாமே சரியாகி பணங்காசு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நிறைய மேன்மைகளையும் அடைய போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்க விருச்சக லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஃபைனான்ஸ் நிறையா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வண்டி வாகனங்கள் பழுதாகும். அதுக்கு சர்வீஸ் பண்ணுறது அதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நிறைய தொல்லைகள்லாம் இருந்திருக்கும். தொழிலை ஒழுங்காக நடத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் பிள்ளைகள் படிப்பெல்லாம் நல்லா இருந்திருக்குங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதெல்லாம் இப்போ 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் மாறும். எப்படின்னே தெரியாது. பார்த்தா பணம் கிடச்சி ஃபீஸ் கட்டிடுவீங்க, வண்டியெல்லாம் சீர் பண்ணிவிடுவீங்க. நண்பர்கள் நல்லது செய்யாமல் இருந்தவங்க கூட நல்லது செய்ய போகிறாங்கங்க. நம்ம உங்களுக்கு இனிமே நன்மைகள் நடைபெறும் நல்ல காலம்தான் ஒரு வருஷத்துக்கு. மிதுன ராசிக்காரங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க. அந்த தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க திரும்பி வர்ற விஷயங்களை செய்யும். கணவன் மனைவி உறவுங்களிடத்தில் நல்ல பரஸ்பரங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாளாக ஏதாவது வீட்டில் ஃபோன் பண்ணி பேசி ஏதாவது சண்டையாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மாறும். சில பேர் அப்பாக்கிட்டே கடன் வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. சில பேர் அப்பா காசை கொடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்க லக்ன விதிப்படி தான் நடத்தும். அவங்களுக்கு என்ன தசாபுத்திகள் இருக்குதோ அதன்படி நடக்கும். வீடு சில பேர் வாங்குவாங்க. சில பேர் வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க விற்க முடியாமல் இருக்கும். சில பேர் வாங்குறதுக்கு தாமதமாயிட்ருக்கும். குழந்தைகள்கிட்ட இருக்கிறதே நிறையா விஷயங்களை குழந்தைகளுக்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். இவங்களுக்கெல்லாம் 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே மாற்றி நல்லதை நடத்த போது, நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகுது. இப்போ குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை தான் பண்ணுற இடத்துல வர்றாருங்க. அதனால் நல்ல மேன்மையான நன்மைகளை பெறுவீங்க. மிதுன ராசிலேயே மகர லக்னத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பவுஸ் கடன் பட கொஞ்சம் நேரிடும். கடன் வாங்கி கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, இல்லை மனைவியாக இருந்தால் அவங்க போய் வாங்கி கொஞ்சம் சிரமத்தில் இருப்பாங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே கொஞ்சம் திருமண விஷயங்களும் அதுவும் நிறையா கல்யாண காட்சி அதெல்லாம் நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு வாங்கி சில செலவுகளை பண்ணுற விஷயங்களை இயக்கியிருப்பார். அதுக்காகவே வீட்டில் அதிக வாய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கெட்ட பேர்லாம் வாங்கியிருப்பீங்க. வெளியூரில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்ற விஷயங்களெல்லாம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சி பண்ண போது உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நல்லா இருக்க போது வரப்போகிற 2024 6ஆவது மாதத்திற்கு பிறகு நடக்க போகிற இந்த குரு பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலையும் ராசிக்கு 12லையும் வர்றதுனால ரொம்ப நல்ல அதிக நன்மைகளை நடத்தும். இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது தேவையில்லாத விரயம் பண்ணிடாதீங்க. மிதுன ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். எப்போதுமே வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. பெரிய உழைப்பாளியாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா தொழில் செய்யணுங்கிற ஆசை வரும். அது மாதிரியெல்லாம் இந்த 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு ஒரு ஆசை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதிக முதலீடு இல்லாமல் கொஞ்சம் கம்மியான முதலீடில் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது சில நட்டங்களை பண்ணிட்டு தான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு. நிறைய விரயம் பண்ணுற இடங்கள்ல இப்போ வருது. அதனால் சுப விரயத்தை தான் பண்ணுமே தவிர கெட்ட விஷயங்களை பண்ணாது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர சொல்லுங்கள். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நன்மையாகவே நடக்குங்க. மிதுன ராசியில் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
எப்படி இருக்கும்னா, இந்த வருஷம் போன வருஷம்லாம் ஓரளவுக்கு நார்மலாக நன்மைகளை தான் நடத்தியிருப்பார். திடீர்னு அதிர்ஷ்டங்களெல்லாம் கொடுத்துருப்பாரு. 2ஆம் இடத்துலேருந்து பண வரவை கொடுத்துருப்பாரு. அதை அப்படியே செலவு பண்ண வச்சுருப்பாரு. நல்ல நல்ல விஷயங்களும் நிறையா பண்ணியிருக்கிறாரு. கெட்டவங்கள்ட்ட விலக வச்சுருப்பார். சில பேரை நண்பர்களை பற்றி புரிய வச்சுருப்பார். இதெல்லாம் செஞ்சுருப்பார். இப்போ குரு பெயர்ச்சி 2024 6வது மாதம் ஆரம்பித்த உடனே என்ன நமக்கு வேறு மாதிரி நடத்துது, நன்மைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி எதுவும் குழம்ப வேண்டாம். 8வது மாதத்துக்கு பிறகு இடம் விட்டு இடம் நகர்த்தி நன்மைகளை தருவார். அதனால் என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தில் அந்த சனி பகவான் வர 12வது மாதம் வருவார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருடம்தான். ராசிப்படி உங்களுக்கு நன்மைகளை தரும்.